guys, வணக்கம் and welcome. இன்னைக்கு நம்ம விளையாட போகிறது பேபி நல்லோ thumbnail பார்த்துருப்பீங்க. சரி வாங்க guys, விளையாடலான்னு பேசும் கேமுக்குள்ளே போகலாம். யாரோ ஒருத்தங்க அப்பார்ட்மெண்ட் 19லேருந்து கூப்பிடுறாங்க. இன்னொரு வந்து ஒரு லாஸ்ட் டைம் வந்த டீச்சர் வந்து, அதாவது லாஸ்ட் டைம் பேபியை பார்க்க வந்தவங்க செத்துட்டாங்களாம், இல்லை எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்றோம், நீங்களும் எங்கேயோ ஓடி போயிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. மேம், லாஸ்ட் டைம் வந்தவங்க குழந்தைய பார்க்க போன லாஸ்ட் டைம் வந்தவங்க ஓடி போகல மேம், உங்கள் குழந்தைன்னு சொல்லி அன்பாக கூப்பிட்றீங்களே, இப்போ கூட ராசான்னு சொன்னானுங்க. மேம், நீங்கள் கூப்பிட்ட அன்பான்னு கூப்பிட்றான், அவனை சாப்பிட்டான். பாருங்க மக்களே, அவன் இன்னும் ஒரு ரேபிட் உயிரோட வந்து ஓடுது. பாருங்க மக்களே, வரான். லாஸ்ட் டைம் அவன் வந்து வந்த ஆளை சாப்பிட்டான்ல, அதுலேருந்து கன்னியூ ஆகுது. அவங்க அம்மா புது ஆளை வந்து போட்டிருக்காங்க, வீட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளை போட்டிருக்காங்க. அடா பாவீங்களா, நம்மளும் அது தெரியாமல் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்தவன் யாருன்னா தெரியானான்னு நம்மளுக்கு தெரியும், ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாது, பாவம். சரி வாங்க மக்களை, இந்த ரேபிட்டை ஃபாலோ பண்ணி போகலாம். எனக்கு போகிறதுன்னு தெரியல. கேம் படி பார்த்தா ரேபிட் தான் வந்து இவனுக்கு வந்து பயம். ரேபிட்னா மக்களே பயம் கிடையாது. அந்த பேபி அவங்க ஆளுங்களாம் வந்து ரேபிட்டை எதிர்த்து நிற்பானுங்க. அதனால தான் ஷீப் வந்து அடிமை மாதிரி, அதனால தான் வந்து ஷீப்பை சாப்பிட்ற மாதிரியும் ரேபிட்டை வந்து இது பண்ணுற மாதிரி கட்டினாங்க. இப்போ நம்ம ரேபிட்டை பேச சொல்லி போயிட்டுருக்கோம். இப்போ ரேபிட்டை பேச சொல்லி தான் இந்த கேம் ஃபுல்லாக போகிறோம். நெக்ஸ்ட்டு கேமில் வேறு ஒரு அனிமலை ஃபாலோ பண்ணி போகிறோம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த பேபிக்கிட்டேருந்து தப்பிக்க போகிறோம். ஒரு நாள் அந்த பேபியை போட்டு தள்ள போகிறோம். அவ்வளோதான் மக்களே, போட்டு தள்ளுறது தான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தரல. வாங்க மக்களே ஓடலாம். என்னடா இந்த ரேபிட்டு தான் முதல்ல போகணுமா? புரிஞ்சிருச்சு, உனக்கு சக்தி இருக்கிறதுனால நீ இந்த மாதிரி சீன் போடுவியா அப்படின்னு சொல்லி எனக்கே கோவம் வருது. அவன் தான் முன்னாடி போவான்னு சொல்லி நம்ம முன்னாடி போகலான்னு பார்க்குறோம், அவனும் வரமாட்டேங்கிறான். என்னன்னு புரியல. பாருங்க மக்களே, கீ எடுத்துட்டான். அந்த ரேபிட் போகிற வழியிலோட டோரை லாக் பண்ணி கீயை எடுத்துட்டான். அவனை அந்த கீயை அவன் கையிலேருந்து வெட்டியாச்சும் எடுப்பேன்டா. ஐயோ குட்டி கை பாவம். சரி மக்களே, எனக்கு இந்த லெவல் எப்படி பண்ணணும்னு நல்லாவே தெரியும். நான் விளாண்டுருக்கேன். இப்போ அவங்ககிட்ட போனால் அவன் அந்த கீயை தரமாட்டான். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எடுக்க ட்ரை பண்ணுறேன்னா மேஜிக் பண்ணி டெலிபோர்ட் பண்ணிடுவான். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தேடுங்க. கிங்குன்னு தேன்னு போட்டிருக்கோம் பேப்பரில், அப்புறம் கிங்குன்னு போட்டிருக்கோம், அப்புறம் லூலு பைன்னு போட்டிருக்கோம். அதாவது இவன் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, இவன் வந்து ஒரு எப்படின்னா, இவன் வந்து ஒரு ஈவிலான சக்தி. இவனுக்கு வந்து இவனை வந்து கிங்குன்னு கூப்பிடுவாங்க. தி கிங்ஸ் லூலு பை. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இது வந்து ஒரு ஈவிலான சக்தி. இவன் இந்த ஈவில் சக்தியில் இவன் தான் ராஜா. அதனால தான் கிங்ஸ் லூலிபைன்னு போட்டிருக்கு. பாருங்க மக்களை, தொட்டாலே ஓடிடுறான். இவனோட பாட்டை எடுத்து போட போகிறோம். ஏன்னா அப்படி போட்டால் ஒரு சீக்கிரட்டான ஒரு இடம் ஓப்பன் ஆகும். அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவன் பாட்டை வாசிக்கலாமா? என்ன மக்களே, ஐஸ்கிரீம் மேன் பாட்டெலாம் போட்டிருக்கேன். நான் ஹிண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதுவாக கூட இருக்கலாம், யார்கிட்டையும் ஐஸ்கிரீம் மேனை கொடுக்கலாம். இப்போ அவன் பாடினோடனே அவன் தட்டி விட்டான், பறக்கலன்னு பரல குதிச்சு. அவனோட பாட்டு போட்டோன்னே எக்ஸைட் ஆகிட்டான், அதில் குதிச்சிட்டான். குதிக்கும் போது அது ஓப்பன் ஆகிடுச்சு, ஒரு பட்டனை திறக்குது. அந்த பட்டனை கொடுத்தா இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் பேசேஜே ஓப்பன் ஆகுது. எப்படி இவ்வளோ பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே பாருங்கள் மக்களே, இங்கே வந்துட்டிங்கன்னா நீங்கள் உடனே வெளிலலாம் போகாதீங்க. இங்கேயே ஒரு ஹேமர் இருக்குது. இதை வச்சு இந்த நட்டையெல்லாம் உடச்சி விட்ருங்க. நட்டைன்னு சொல்லிட்டேனே, சாரி மக்களே. இந்தா வச்சு சுற்றி எப்பட்றா கட்டையை உடைக்க முடியாமல் ஹேமரே சுற்றுதான். அந்தளவுக்கு இரும்பு கட்டை குழக்குது, நாட்டுக்கட்டை. ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம மீதியை நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம உடனே போயிட்டு இது ஒரு டிஸ்க்கு, இதை எடுத்துக்கலாம். இது வந்து இவனோட ஃபேவரட்டு. இது வந்து இவன் ஃபேவரட் டிஸ்க்கு பாட்டு. இந்த டிஸ்க்கை போட்டால் இன்னும் அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். அவன் ஆடுறேன்னு பேரில் கீயை போட்டுருவான். அப்போ நம்ம எடுத்துப்போம் அந்த கீயை. அதுதான் எப்படி அவனை வந்து பாட்டு பாட வச்சு, அவனை டான்ஸ் ஆட வச்சு அந்த சான்ஸை பார்த்து அவன் எடுக்க போகிறான். வாங்க மக்களே போட்டுக்கலாம்.
இங்கே போட்டு பாட்டை அப்லோட் பண்ணான் வந்துடுவானே. இங்கே இருந்தாலும் வருவானே பாருங்க. வந்துட்டான் பாருங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அல்லா புபு அல்லா அல்லா அப்படின்னு எப்படியே அந்த இந்த படத்தில் வர மாதிரி ரகுமான்கிட்ட கேட்டு துரேந்தரில் ஒன்று வர மாதிரி ஆடுறான் மக்களே. ஏன்னு இப்படி கையை போடுறான், எப்படி மாசாக போடுறான். சரி வாங்க மக்களே, லிஃப்ட்டை போகலாம். லிஃப்ட்டுக்கே பவர் இல்லையா? அடா பாவி, அந்த ரேபிட் நம்மளை விட்டு ஓடிடுச்சு. இல்லை ஓடலை மக்களே, அதோட கால் தடம் இங்கே தான் இருக்குது. இதோ அங்கே இங்கே போகுது பாருங்க மக்களே. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? ரேபிட்டு டேய் பேபி அவன் ரேபிட் பாவம்டா. உம்மா பயன்படுத்தி விட்டான் மக்களே. ரேபிட் பாவம், அது என்ன தப்பு பண்ணிச்சு? அதை ஏன் இப்படி கொல்லறீங்க? அது பாவங்க, அது நம்மளை வந்து இந்த சைடில் பவர் இருக்குன்னு காட்ட வந்துருச்சு. அதுக்குள்ளே அது இழுத்துட்டு போய் செத்துருச்சு பாவம். ஆனால் திருப்பி வந்துடும், ஏன்னா அது ஒரு மேஜிக் பண்ணுற இது. இவனோடலாம் சண்டை போடுறதுக்கு இது கூட தெரியாதா? பாருங்க மக்களே, ஏதோ கோடு இருக்குது, இதை என்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே மெக்கானிசமே இருக்குது. அதனால் இந்த கோடை என்டர் பண்ண ட்ரை பண்ணலாம். கோடை வேறு எங்கேயோலாம் இருக்கான்ட்டு இங்கேயே முன்னாடியே 4-3 இருக்குது. ஃபஸ்ட்டு கோடு 4-3. அப்புறம் இந்த கேபினெட்டில் பார்த்தேன், அதை ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது? டேய் டாடா பாவீங்களா, ஒன்றுமே இல்லாததுக்கு ஏன்டா என்ன ஓப்பன் பண்ண சொன்னீங்க? இந்த மக்களே ஓப்பன் ஆகிடுச்சு அந்த சர்க்கியூட் போர்டு. இதுலேயும் ஓப்பன் ஆகுது. பிங்க் கலரில் இருக்குது, அது ப்ளூ கலரில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே தரல மக்களே. நான் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இங்கே காயின் போட்டாச்சு. அந்த பேட்ரி அங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஆரம் மார்க் காட்டுவேன். அந்த பேட்ரி எடுக்க போகிறோம். அதை நம்ம வந்து C2ன்னு அந்த காயினை போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த பிங்க் பேட்ரி கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளூ பேட்ரியை தேடலாம். அது எங்கே இருக்குது? என்னடா இங்கே இருக்குது. கிடச்சிருச்சு மக்களே. ப்ளூ பேட்டரியை போட்டோன்னா அவ்வளோதான் மக்களே, நமக்கு திருப்பி பவர் வந்துடும். அப்புறம் நம்ம லிஃப்ட்டில் போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் போய் எஸ்கேப் ஆடலாம். அதை பாவி என்ன பண்ணுற? டேய் மங்குஸ் மடையா டேய் ஏன்டா டேய் உனக்கு இந்த வெறி? இவங்களா இந்த ஹோல்குள்ளே போடுறான். கேம் எப்படியோ டெலிபோர்ட் பண்ணி விட்ருவோம் உன்னை மேலே. மக்களே சிரிச்சிட்டான். ஓ அது கேமோட இதா? பாவீங்களா, அது வந்து ஒரு கேம் ரூல் கைஸ். அதாவது இவன் திருப்பி விட்டு இருந்தாலும் இந்த பின்னு போட்டு இவனை தள்ளி விடணும் மக்களே. நம்ம அது எதர்ச்சியெல்லாம் தெரியாமல் முன்னாடியே பண்ணிட்டோம். சூப்பரு. அவன் சிரித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சு. அவன் மட்டும் சிரிக்கலன்னா ஏன் டெலிபோர்ட் ஏன் ஆகலன்னு கன்ஃபியூஸ் ஆகி கேமை ரீஸ்டார்ட் பண்ணி ஷபா. இந்த மக்களே ஏதோ சிம்பிள் காட்டுது. போடாடே கதவை திறக்கிற சிம்பிள்னு நினைக்கிறேன். போய் லிஃப்ட்டை ஆன் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மக்களே ஆக மாட்டேங்குது? ஆமாம் சாரி மக்களே, இங்கே ஒரு லிவர் இருந்துருக்குது. இப்போ திறந்து நம்ம வெளியே போய் அந்த பேபியை தாண்டி கிரவுண்ட் ஃப்ளோர் போய் எஸ்கேப் போக மாட்டேன். ஆமாம் மக்களே, கிரவுண்ட் ஃப்ளோர் போக போகிறோம். ஏய் மக்களே பார்த்தீங்களா, அதுதான் அவன் சிம்பிளு. எப்படி ஒரு மாதிரியாக இருக்கா? பார்த்தாலே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குதுல்ல. எனக்கும் அதே தான் மக்களே. இன்னும் முன்னாடி வைப்பு டே ஏன்டா டே மேம்படுத்துறீங்க? டோன்ட் ரிக்ரெட் தட். போகக்கூடாதுன்னு என்ன சிரிக்கிறான் மக்களே. ஆஹா வச்சுப்பா, இன்னைக்கு ஒரு இது இருக்குது ஹாரரு எஸ்கேப் சீனு. வச்சுப்பா பண்ணாம பாரு, இந்த பண்ணி செஞ்சு பண்ணிட்டு போகுது. அது முன்னாடியே தெரிஞ்சு பாருங்க. எங்கே இருக்கு கீயை எப்படியே போட்டு போகலாமே, அதெல்லாம் இல்லை. அது பாட்டுக்கு திறந்துட்டு போகுது. நம்மளுக்கு மட்டும் எப்படியே லாக் ஆகிடுது. ஏன்னா அந்த பேபி நல்லதுக்கு பண்ணி அப்புறம் கூட டீல் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம வந்து போகணும்னு ஆசை. ஆஹாடு இங்கே தான் இருக்குது கீ. என்னடா அது இவ்வளோ கீ இருக்குது? நம்ம எதுக்குடா கரெக்டான கீ எடுப்பேன்? டே இவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கடா. பேபி நல்ல வாரம் வரப்போகுது. இது இல்லை சரி அது வந்துருச்சா போங்கடா. இதை போட்டதுக்கப்புறம் இன்னொரு கீ எடுக்கிறதுக்குள்ளே கொண்டுறோம். குட் நைட்டு. எப்படி குட் நைட்டு? இதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு குட் நைட்டு வருமா? ஏன்டா டே அந்த அழுகி போன மூஞ்சியை பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி தூங்குவேன்னு இருக்கேன். இதில் இவங்க வந்து குட் நைட்டு மூஞ்சியா கிஞ்சியெல்லாம் வாட்ச் விட்ருவேன். வந்துட்டானுங்க கேம் கிரியேட்டர். குட் நைட்டுன்னு பார்த்ததுக்கப்புறம் நான் அழுகி போன ஆசிட் வச்சேன். கேவலமான மூஞ்சியை பார்த்து எனக்கு இரிட்டேட் தான்டா ஆகுது. இதில் வர இந்த கீயை ஃபஸ்ட் எடுத்து போட்டலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியல. நெக்ஸ்ட்டு அந்த கீயை தெரியணும். இந்த சைடில் இருக்காது. இங்கே இருக்கு எர்றா எடுத்தாச்சு மக்களே. அவ்வளோதான் மக்களே. மூஞ்சிலே அருகே டே போட்டா டே அப்படி மக்களே. மூஞ்சிலே ஒரே அடி தான். பல்லெல்லாம் வந்துச்சு. அதுக்கு பல்லு இருக்கானே தெரில. கிளவியோட மோசமாக இருக்குது. கிளவி எப்படி இந்த பல்லே இருக்காது.
இந்த கலவையை சொல்கிறேன், கிராணி கலவையை சொல்லலை, நம்ம நார்மல் கலவைன்னு சொல்கிறேன். இப்படி பால் பல்லே இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்குது மூஞ்சியை. பல்லு இருக்குமா பல்லு. வாங்க மக்களே நெக்ஸ்ட்டு இதுக்கு போகலாம். நான் கட் பண்ணி விட்டேன் அந்த லோடிங் ஸ்க்ரீன். எவன் பார்ப்பான், நடுவில் ஆடு வேறு வந்துருச்சு. என்னங்க அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, இது அன்லாக் பண்ணி பார்க்கலாம். ஆடு நான் ஃப்ரீயாக இருந்தால் ஆடு பார்ப்பேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் தான் கொஞ்சம் பிஸ்னஸ் இருக்கும் போது ஒரு டக்காரம் வேணும். இது ஒரு பிஸ்னஸ் இல்லை, இது வந்து யூடியூபரு. சரி என்னமோ ஒன்று வந்தாச்சு மக்களே. என்னடா லிஃப்ட் எடுத்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போவோன்னு பார்த்தா இவனோட வீட்டுக்கு வந்து நிற்கிறான். எப்பட்றா அங்கேருந்து இங்கே கனெக்ட் ஆகும் உனக்கு ஒன்றுமே புரியல. லிஃப்ட்டே அந்த சைடு தானே இருந்துச்சு, இது மெயின் டோரு. எப்பட்றா லிஃப்ட்டும் மெயின் டோரும் கனெக்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வீடு இப்படி இருக்கு? என்ன மக்களே இது? டாய்லெட் இருக்கிற சைடில் வீடு இருக்குது, வீடு இருக்கிற சைடில் டாய்லெட் இருக்குது. அதாவது கிச்சன் இருக்கிற சைடில் டாய்லெட் இருக்குது, டாய்லெட் இருக்கிற சைடில் கிச்சன் இருக்குது. வீடே தலைகீழ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மறந்தாப்பில் அந்த கிச்சன் சாப்பாடுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரே நாத்தமாக இருந்திருக்கும். அந்த சாப்பாடில் இனிமேல் எவனும் வாய் வைக்க முடியாது. ஆனால் அந்த நாத்தத்தை எடுத்துகிட்டு போய் சாப்பாடில் போட்டேன் தெரியுமே. என்ன டெலி போட்டிங்க? நான் பார்த்துட்டேன்டா. பார்ட் 1லே பார்த்தாச்சு. நீ ஒன்றும் இல்லை கைஸ், ஏதோ சொல்ல வரேன்னா அதை சொல்ல வேணான்னு நிறுத்திட்டேன். சரி மக்களே, இப்போ என்ன பண்ணுறது? இங்கே ஒரு கீ இருக்குது மக்களே, மேலே ஓடலாம் வாங்க மக்களே. ஜிங் 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 ஜிங். யாருக்கெல்லாம் தெரியும்னு சொல்லுங்கள். என்னடா அது இங்கேயும் திறக்க மாட்டேங்குது, இதுவும் திறக்க மாட்டேங்குது. என்ன மக்களே லிஃப்ட்லாம் இருக்குது. பேசாமல் இந்த கீயை கீழே எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். கீ எங்கேயாவது, அதாவது கீழே எங்கேயாவது இருக்குமான்னு. சப்பப்பப்பா என்னடா இன்னைக்கு எவ்வளோவா குளிருது. சரி மக்களே, நான் சூப்பர் பீர் அட்வென்ச்சர் பார்ட் 3 போட்டாச்சு, அதாவது பார்ட் 4 எண்டிங் போட்டாச்சு. யாரெல்லாம் சேட் ஃபார் சூப்பர் பீர் அட்வென்ச்சரோ உங்களை போட்டுருங்க. இங்கே எங்கேயுமே இல்லை, இந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் போக போகிறேன். எதுக்கு லிஃப்ட் வச்சுருப்பானுங்க எனக்கு புரியல. நான் இந்த லிஃப்ட்டு எங்கே கூட்டிகிட்டு கீ மறைஞ்சிருச்சு. சரி மக்களே, இந்த லிஃப்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். அது கரெக்டான இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னா நான் என் மூளையை வச்சு ஏதோ ட்ரை பண்ணுறேன். மக்களே இங்கே ஒரு இடம் ஒன்று இருக்குது. இது என்ன இடம் மக்களே? அந்த கீ உடஞ்சிருக்கு, இது எடுக்கவும் முடியாது. அப்புறம் இந்த கீயாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன், எடுக்கவும் முடியல. என்ன பண்ணுறது? என்ன மேலே போகலாம்? எனக்கு மேலே போனால் ஒரு ஐடியா கிடச்சிடும். என்ன மக்களே இதுக்கு இந்த கீ இருக்குது, இது என்ன திறந்துருக்கு? இது தரையில, இதோட கீ இங்கே இருக்கா? இங்கே திறந்து பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே இவன் இருக்கான். அப்புறம் இந்த கீ இருக்குது மக்களே. இது கீழே தானே இருந்துச்சு அந்த கீ. போய் எடுத்துக்கலாம் மக்களே, வாங்க மக்களே. கீழே தான் அந்த இந்த பர்பிள் கலர் பிங்க் கலர் கீ இருந்திருக்கும். ஆனால் அது உடஞ்சிருக்கு, இது எடுக்க முடியாது. உடஞ்ச போன கீயை வச்சு நான் எழுதிருக்கேன் மக்களே. எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. லிஃப்ட்டில் எடுத்து கீழே நம்ம திருப்பி போனோன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம். அதாவது இது பேய் ஸ்டேட்டு. ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்தோன்னா நம்ம மாறிடும். பாருங்க மக்களே, நான் சொன்னேன் இல்லை, கரெக்டாக இருக்கும் பாருங்க. சொன்னேன் இல்லை, நான் சொன்னேன் இல்லை. இங்கே இப்போ கீழே எடுத்துகிட்டு போவோமா, நம்ம அந்த இதுலேயே நம்ம கதவை திறந்துட்டோம்ல, அதனால் இந்த கதவு இப்போ திறந்துருக்கோம். அப்புறம் இந்த கீயை எடுத்து இங்கே போட்டு போயிடலாம். எப்படி ஒரு ஜீனியஸாக நான் என்ன இளவு ஃபோட்டோட அது கேவலமாக இருக்குது. அவனே மறைஞ்சிக்கிட்டான் பைத்தியக்காரன். இப்போ எனக்கு லைட்டாக தான் திடீர்னு தான் கண்ணே தெரியுது. அதாவது ஸ்டார்ஸ் கண்ணு தெரியுது, லைட் இருக்குதுன்னு சொன்னேன். எனக்கு ஒன்றுமே தரல உண்மையாக சொல்லணும்னா. ஒரு இருட்டாக இருக்குப்பா. டோன்ட் லீவ் அப்படின்னு போட்டிருக்குது கேப்ஷனில். அட்டப்பாதி அவன் கேமே ரெக் பண்ணிடுவான். அதாவது கேமே ஹேக் பண்ணி அவன் வந்து சைடில் கிறிஸ்ட் இருக்கும்ல, அதை அவன் அப்படியே அவனோட கிறிஸ்டாக மாட்டிடுவான். டோன்ட் லீவ் அதில் மெசேஜெல்லாம் போடுவான். வாங்க மக்களே, இங்கே தான் கொஞ்சம் லூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஹீஸ் அ டயர்டு பாய், டேக் ஹிம் டு ஸ்லீப். இப்போ இந்த லெவலில் ஒன்று நடக்கும் மக்களே. இவனை தூங்க சொல்லுவாங்க, ஆனால் தூங்க என்றைக்குமே வச்சுறாதீங்க. அதை ஒன்று ட்ரிக்கு. அவன் நம்ம மணிப்புலேட் பண்ணி நம்ம தூங்க வச்சோன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாகி கேம் முடிஞ்சு விட்டுரும், ரீட்ரை கொடுத்துரும். அதனால நீங்கள் என்ன நடந்தாலும் அவனை பெட்டில் கொண்டு போய் மட்டும் வச்சிடாதீங்க இந்த சாப்டரில். ஓப்போ என்ன பசூக்கா மாதிரி விட்டுட்ருக்கான். இதோ இங்கே ஒரு பெட் இருக்கா, இந்த பெட்டில் கொண்டு போய் விட்றாதீங்க. நான் உங்களை வார்ன் பண்ணுறேன், போய் விட்டிங்கன்னா கேம் முடிஞ்சிடும். அதாவது ரீஸ்டார்ட் ஆகிடும். இன்னொரு லெவல் வந்துருச்சா. இந்த மாதிரி நிறைய ட்ரிப்ஸை வச்சு அவன் ட்ரை பண்ணுவான். டிவியில் பார்க்கவே பார்க்காதீங்க.
அவன் சைட் கியூஸ்ட்டை ஹேக் பண்ணி அவனை தூங்க சொல்ல மாதிரி அந்த கேமே சொல்லுது அவனை தூங்க வைங்க அப்படின்னு. ஆனால் அதுவே ஒரு ட்ரிக்கு தான், தூங்க வச்சிங்கன்னா கேம் முடிஞ்சிடும். அதனால் யார் சொல்கிறதுன்னு நீங்கள் உடனே இந்த கியூஸ் சொல்கிறத அப்படியே மைண்டாக நம்பாதீங்க. அப்படி நம்பினீங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு இதாயிரும். அதுக்கு பயன்படுத்துகிறானுங்க மக்களே. திருப்பி பாருங்க இன்னொரு பெட்டு, அது மேலே அவன் படுத்துட்டு இருக்கான். இல்லை ப்ரோ அவன் படுத்துட்டு இருக்கான், அதான் நம்ம போய் வச்சாதான் மக்களே. அவன் சொல்கிறத எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ தான் நம்ம ஃபைனல் லெவலு பாருங்கள். அவனே டெலிபோர்ட் ஆகிட்டான். சரி எனக்கு தூங்க விடலன்னா பரவாயில்லடா, பார்த்துக்கலாம்டா அப்படின்னு. சரி வாங்க மக்களே. இந்த அங்கே ஓடுது பாருங்க, எக்ஸிட்டு ஓடுது பாருங்க பண்ணி, அதை தேடிப்போம். இன்னும் மக்களே ஒரே ஆங்கிள் தப்பாகுது. நான் தான் தலையில் என் மைண்டு தான் ஏதோ ஆயிடுச்சா இல்லைன்னா கரெக்டாக தான் இருக்கா? ஆகா என் தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த மக்களே மக்களே ஏன் மக்களே போக முடியல? டேய் ஏதோ பக்கா இல்லைன்னா இது கேமில் நடக்க வேண்டியதா? அந்த பேபி ஏதோ பண்ணுதா? இல்லை மக்களே ஏதோ பக்குன்னு நினைக்கிறேன். டேய் டேய் என்ன மக்களே வேலை செய்ய முடியும் மக்களே? அது ஒரு பக்கு. இப்படி வரும்போது இப்படி மேலே ஏறிடுங்க, அப்போ தான் தாண்டி போக முடியும். அப்படி என்ன உள்ள அமிச்சிட்டே. ஆமாம் மக்களே, ஐயா உள்ள அம்மா தலையிலே அடிய மண்டை பிஞ்செல்லாம் உடஞ்சி போச்சு மண்டெல்லாம். சரி மக்களே, உங்களுக்கு ஸ்டீம் கேம்ஸ் எல்லாம் வரப்போகுது இனிமேல். ஆமாம் நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன் ஸ்டீமை வச்சு. நான் டிஜி ப்ளஸ்லேருந்து நான் ஆகணும், ஏன்னா நாங்கள் ஸ்டீமாக அன்லாக் பண்ணியாச்சு. இனிமேல் நாங்கள் ஸ்டீம் கேம்ஸும் போட போகிறோம், அதாவது கம்ப்யூட்டர் கேம்ஸ். மொபைலில் மட்டும் இனிமேல் நம்ம சேனல் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஆனால் ஸ்டீம் இருக்கிற காசு போடுற கேம்ஸ்லாம் இருக்காது. சாரி, ஏன்னா நாங்கள் அதை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். உடனே காசு போட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா அதனால தான். சரி வாங்க மக்களே இப்படி போகலாம். அப்படியே என்னடா அது மக்களே, அவன் கதை படித்தோன்ல அந்த கதையில் வந்த டேய் அந்த பிக்சர்லாம் ஏன்டா என்னை வச்சு பயன்படுத்தலான்னு பார்க்குறியா? இந்த மாதிரி நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா எப்போவுமே என் கூட கடவுள் இருப்பார்ரா. பேய் தானே நீ உன்னையே ஓட விடுவார் பாரு. பாருடா டே பார்த்துக்கிட்டே இரு. என்னடா அது என்ன மக்களே இது ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்க சைடில் ஒரே குஸ்ட்டு. அவன் டயர்டு பாய், அவனை தூங்க போடு. தூங்க மட்டும் போட்டிங்கன்னா அவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருவான். என்னடா அந்த பேபி சுற்றிட்டு இருக்குது மக்கள், இப்படி ஆடுது. டேய் இப்படி ஏன்டா ஆட வைக்கிறீங்க? ஆட்டிகிட்டே இருக்கியோம்மா இன்னும் மக்களே திடீர்னு வந்து பயன்படுத்தினான். அந்த கேமில் ஜம்ப் ஸ்கேர்ஸு சவுண்டும் தான் மக்களே பெஸ்ட்டு. இந்த கேமில் அதுதான் மக்களே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் இந்த பெட்டில் தான் சொன்னேன், சூப்பர்மேன் மாதிரி மக்களே. இந்த சூரியனில் பட்டானா அவனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவான். அதனால தான் இவனை படுக்க வைக்க சொல்கிறாங்க. படுத்தானா அந்த சூரியனில் இருக்கிற சக்திலாம் சூப்பர்மேன் மாதிரி அப்சர்வ் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாகிடுவான். அதனால நம்ம பண்ணாமே இவனை அதுக்கு பின்னாடி இந்த டார்க்னஸில் அமுச்சு விட்டுறான். டார்க்னஸ் போனோடனே அவ்வளோதான், பவர் இல்லாமல் செத்துருவான். ஆக மாட்டான், அப்படியே மேலே பறந்து வந்துடுவான். யாருன்னு நினைக்கிறீங்க? பேபி நெல்லோட பயலுகை என்னமோ ஒன்று இப்படி பிரைட் ஆகுது. ஓடுறான் பாரு அந்த பன்னி, எப்படி காமெடியாக ஓடிட்டு இருக்கான் பாருங்க மக்களே. டங் 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 பாருங்களே, குட்டிக்காலை வச்சு வேகமாக ஓடிடுறான். அதனால நம்ம தான் லேட்டாக வரோம், நம்ம தான் மாட்டிக்கிறோம். என்னடா பெயிண்டிங்கு, எப்படா பெயிண்டிங்குள்ளே ஓடின? என்ன மக்களே ஏதோ சிம்பிள் காட்டுது. என்ன மக்களே இது என்னமோ சிம்பிளாக இருக்குது. இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் அதே மேட்சிங்காக சிம்பிள் போடணும் போலக்குது. அந்த பன்னி ஓடிடுச்சு மக்களே. அந்த பன்னி அவங்க கூட ஓடி எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அம்மோ திடீர்னு சேஸ்ன்னு சொல்லிடுறானுங்களே, இனிமேல் உன்னால் ஹைட் பண்ண முடியாதுன்னு. நம்ம அந்த பேபி கீழே போட்டனால நம்ம கொள்ள வழியில் துரத்துறான் மக்களே. ஐயோ நான் என்னடா பண்ணேன்? நான் ஒரு இத்துணுண்டு பையன்டா டே, என்ன ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன்டா டே நான் என்னடா பாவம் பண்ண உனக்கு? என்ன மக்களே சிம்பிள் இது? என்ன சிம்பிளா? என்ன சிம்பிள் தான் அப்படியே மூளை வேலை செஞ்சிருச்சு. என்னமோ சிம்பிள் கட்டுது, அதெல்லாம் பார்க்குற டைம் இல்லை. ஆனால் செத்துருவேன் எப்படியோ அந்த சிம்பிளை பார்க்கலன்னா. அப்படி போடு குடு லாக் போடு போடாது. என்னடா அது அப்படி சிம்பிள் மாறிட்டே இருக்கு மக்களே. டோரில் இருக்கிறது கரெக்டான சிம்பிள் வச்சிருச்சு. என்ன சிம்பிள் எனக்கு மறந்துடுச்சேன் மக்களே, எனக்கு எந்த சிம்பிள் இருந்துச்சுன்னு மறந்துடுச்சு.
நீ எப்படா வந்த? அட பாவீங்களா, இன்னும் சேஸில் தான் இருந்தேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா மூளையை டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக யோசிச்சிருப்பேன்லடா. பாவீங்களா மக்களே, திருப்பி சிம்பிளை பார்த்தாச்சு. ஏதோ ஒரு ஸ்கொயரு, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டிக் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆஃப் ஸ்கொயரு. சரி பார்க்கலாம் எதுன்னு எனக்கு நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். ஓஹோ இதுதான் நினைக்கிறேன். எதுடா இதுதான். அப்பாடா போறான் பாருங்க மக்களே. திரும்பி பின்னாடி பாருங்க க்ரீன் ஆரோ போட்டிருக்கு. க்ரீன்னாலே ரேபிட்டே. வாங்க மக்களே, இன்னும் எனக்கு சத்தம் கேட்குது. உங்களுக்கும் லைட்டாக சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே ஓடிடலாம் மக்களே. அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அம்மா எவ்வளோ நேரம் தான் நான் விரட்டி விரட்டி அடிப்பேன். என்னை பிடிச்சி அவன் கையில் வச்சுக்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்றான் பாருங்க மக்களே. இவனை பார்த்து இவன் எங்கேருந்து வந்தான்னு நான் கண்டுபிடிப்பேன் மக்களே. கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். எனக்கு வர தொண்டை இருக்குது. என்னடா அது, அவன் டாய்ஸை வச்செல்லாம் அட்டாக் பண்ணுறான் மக்களே. நம்மளை ஸ்மால் ஆக்கிட்டே அவன் டாய்ஸை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணுறான். டே நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண சீரியஸ்லி? அடா பாவீங்களா டே. ஐயோ டே மில்க் பாட்டில் என்னடா அது? அவன் பால் குடிச்சு சாப்பிட்றதெல்லாம் நம்ம வச்சு அடிச்சுட்டுருக்கான். அவ்வளோதான் மக்களே, எக்ஸிட்டுக்கு முடிச்சாச்சு. கேம் முடிய போது நம்ம பிரிய வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. சரி மக்களே, ஏதோ ஒரு வருது. என்ன சொல்கிறாருன்னா, ரன் லிட்டில் ராபிட், நீ மட்டும்தான் இங்கே இருக்கிற, நிறைய பேர் இந்த மாதிரி நடக்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க உன்ன மாதிரியே ஓடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு தெரில, எவனோ ஒரு வாய்ஸ் கத்துரு. அந்த ராபிட் திருப்பி வந்துடுச்சு மக்களே. நல்லது நல்லது, நம்மளை விட்டு ஓடல. சரி மக்களே, நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா நம்ம இந்த வீடியோவும் முடிய போது. நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கேட்டு பார்ப்போம், க்ரௌனும் பார்ப்போம். அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் க்ரௌன் பார்ப்போம், நெக்ஸ்ட் பார்ட்டில் கேட்டு பார்ப்போம். சரி மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.